அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் லக்னத்திற்கு 9ஆம் பாவம், அதில் வரும் நட்சத்திரங்கள் நமக்கு என்ன பலன் செய்யும் என்பதை பார்ப்போம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அமைதியாக ஒரே மனதோடு வீடியோவை பாருங்கள். வீடியோவில் பார்த்து கமெண்ட் செய்யுங்கள். இப்பொழுது முதலில் 9ஆம் பாவம் லக்னத்திற்கு எவ்வாறு அமைகிறது அதை பற்றி சிறிய ஒரு ஜோதிட ரீதியாக பார்ப்போம் நண்பர்களே. மேசத்திலிருந்து மீனம் வரை 12 ராசி இருக்கிறது. இந்த 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசி தான் உங்களுக்கு லக்னமாக அமையும். லக்னமே பிரதானமானது. லக்னத்திலிருந்து தான் நாம் பலன் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு எது கிடைக்கும், கிடைக்காது, நம்மளுக்கு என்ன விதி குடிப்பினை இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க முடியும். அந்த வகையில் முதலில் லக்னம் மேசம் என்று வைத்துக் கொள்வோம். மேச லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9வது வீடு தனுசு வீடாக அமைகிறது. ரிஷப லக்னமாக இருந்தால் மகர வீடாக அமையும். இப்பொழுது மேச லக்னம் என்று வைத்துக் கொண்டால் தனுசு வீடு நம்ம 9ஆம் வீடாக வருகிறது. இந்த தனுசு ராசியில் உள்ள கிரகங்கள் நம்மளுக்கு பலன் செய்யும். 9வது வீட்டில் அந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் செய்யும் என்று பார்க்கக்கூடாது. தயவு செய்து ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்களை வைத்து பலன் சொல்வது தவறு. ராசி கட்டத்தில் கிரகம் இருந்தால் நான் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றேன் என்றுதான் அர்த்தம். நீங்கள் எந்த இடத்தில் இருப்பீர்கள் என்று உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் உபநட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். அதுபோன்றுதான் ஒரு ராசி கட்டம் என்பது மாவட்டம். அதில் உள்ள ஊர்கள் இந்த நட்சத்திரம். அந்த ஊரில் உள்ள உங்கள் டோர் நம்பர் தான் இந்த உபநட்சத்திரம். டோர் நம்பர் தெரிஞ்சாதான் உங்களை வந்து பார்க்க முடியும். உங்கள் பேரும் டோர் நம்பர் தெரியாமல் நீங்கள் மாவட்டம் தாலுகாலாம் சொன்னால் தெரியுமா? அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 9ஆம் பாவம் ராசி கட்டத்தில் உள்ள உபநட்சத்திரங்கள் எவ்வாறு நம்மளுக்கு பலன் அளிக்கிறதுன்னு ஒரு ராசி கட்டம் என்பது நாங்கள் தனியாக போட்டிருக்கேன். 2 மணி நேரம் அந்த ராசி கட்டம் வேலை செய்யும். லக்னம் வந்து மேசம். அது 2 மணி நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறப்பார்கள். இங்கே லக்ன புள்ளி என்ன ஆரம்பிக்கிறதோ அந்த புள்ளியே இங்கே ஆரம்பிக்கும் 9ஆம் வீட்டில். அந்த 9ஆம் வீடு என்பது அந்த 2 மணி நேரத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரே பலனை செய்யாது. அப்போ எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த பலனை செய்யும். உத்திராடம், மூலம், பூரம், உத்திராடம் 3 நட்சத்திரம் இருக்கிறது. இந்த மூலம், பூராடம், உத்திராடம் என்பது இந்த ராசி கட்டம் 2 மணி நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பலன் செய்யும். அதே நேரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு 51 நிமிடத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த பலனை செய்யும். அடுத்து 51 நிமிடத்தில் பிறக்க குழந்தைகளுக்கு பூராட நட்சத்திரம் அந்த பலனை செய்யும். அடுத்து ஒரு 18 நிமிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உத்திராட நட்சத்திரம் பலன் செய்யும். அப்படி என்றால் 51 நிமிடம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தனை குழந்தைகளும் ஒரே பலனை செய்யுமா? செய்யாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனி பண்புகள், குணங்கள் இருக்கும். ஆகவே இந்த 51 நிமிடம் மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு 9 உபநட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த உபநட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் இப்போ 6 மணி என்று வைத்துக் கொண்டால் 6:10க்கு ஒரு உபநட்சத்திரம் அமையும், 6:13க்கு ஒரு உபநட்சத்திரம் அமையும், 6 மணி 3 நிமிடத்துக்கு ஒரு உபநட்சத்திரம் அமையும். அந்த வகையில் இந்த 51 நிமிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எந்த உபநட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ அதுவே அவர் வாழ்க்கையின் 9ஆம் பாவத்தின் குடிப்பினை விதி. அதன்படியே வாழ்க்கை முழுவதும் அவர் அணிவிப்பார். அந்த வகையில் இந்த 9ஆம் பாவத்தில், இந்த 9ஆம் பாவத்தில் உள்ள இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ள உபநட்சத்திரம் கேது, சுக்கிரன், சூரியன் உபநட்சத்திரமாக அமைந்தால் நம்மளுக்கு என்ன பலன் செய்வார் என்று பார்ப்போம் நண்பர்களே. முதலில் 9ஆம் பாவம் என்றால் என்ன அதை பற்றி பார்ப்போம். லக்னம் என்பது நீங்கள், 2ஆம் பாவம் என்பது தனநிலையை குறிக்கும். அதே போன்று 9ஆம் பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது வீடு தான். நாங்கள் பாவம் என்று அழைப்போம். நீங்கள் லக்னம், 2வது வீடு, 3வது வீடு என்று அழைப்பீர்கள். இப்போது 9வது வீடு அப்படி என்றால் முதலில் எடுத்தவுடன் சொல்லக்கூடியது என்னவென்றால் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், இறையருள் உள்ள பாவம், பூர்வீக சொத்து, பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய எண்ணங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்கள், கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து 2வது திருமணத்தையும் குறிக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, முதல் குழந்தை 5ஆம் பாவம் என்றால் 2வது குழந்தை 7ஆம் பாவம், 3வது குழந்தை பிறக்கிறது என்றால் அது 9ஆம் பாவம். மாற்றங்கள், ஆராய்ச்சி. மாற்றங்கள் என்பது நம்ம வாழ்க்கைக்கு திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களுக்கெல்லாம் அதிபதி 9ஆம் பாவம். ஆராய்ச்சி, சிந்தனை அந்த 9ஆம் பாவம் தரும். அதே போன்று மக்கள் சேவை, தர்மகத்தாக இருப்பது, அனைவருக்கும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பாரா இவர் என்று பார்க்கிறது அது 9ஆம் பாவம். ஆக உயர்கல்வி படிப்பதும் இதுவே. நீண்ட ஆயுள், தந்தையை குறிப்பது, முன்னோர்களை குறிப்பது, நீண்ட தூர பயணத்தை செய்வது, இவை அனைத்தும் இந்த 9ஆம் பாவத்தின் காரகங்கள்.
இவை அனைத்தையும் நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு 9ஆம் பாவம் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கின்றது நாங்கள் பார்த்து அதை வைத்து தான் பலன் சொல்வோம். நீங்கள் 9வது வீட்டில் இருக்கிற கிரகத்தை வச்சு பார்க்கக்கூடாது. நேரிலே ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவம் என்பது நாம் செய்த பூர்வ புண்ணியத்தின் அறுவடையை குறிக்கும் இடமாகும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் ஆகியவற்றை இந்த பாவம் தீர்மானிக்கிறது. கல்லூரி படிப்பு, முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்கள் போன்ற உயர்கல்வி பயிலும் யோகம் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதும் இந்த வீடு. ஆராய்ச்சி அறிவு மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கு இதுவே ஆதாரமாகும். ஆன்மீக நாட்டம், தெய்வபக்தி, குலதெய்வ வழிபாடு மற்றும் குருவின் அருள் ஆசி ஆகியவை கிடைப்பதும் அந்த 9ஆம் பாவத்தின் வீடுதான். புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்தல் மற்றும் கோயில் திருப்பணியில் ஈடுபடுவது போன்ற பாக்கியங்களை தரக்கூடியது இந்த 9வது வீடு. உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா 9ஆம் பாவம் என்பது ஒருவருக்கு நன்றாக இருந்துவிட்டால் என கடவுளின் அருள், அது கடவுளின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் முற்பிறவில் அவர் செய்த கர்மாக்களை பொறுத்து இந்த பிறவில் அது அமையும். நிறைய புண்ணியங்கள் செய்த ஆன்மாவாக இருந்தால் அந்த 9ஆம் பாவம் வலிமையாக அவருக்கு உதவும். இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். இப்போது நாம் நடந்து கொண்டிருக்கும் போது தடுமாறி கீழே விழுகின்றோம். கீழே விழுபவன் எப்படி வேண்டுமானாலும் அடி விழுகலாம். அந்த விழுகும் அடி அவனை பல வருடங்களுக்கு நீடிக்கலாம். மருத்துவமனையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 1000 செலவாகும், லட்சமும் செலவாகும், உங்களுக்கே தெரியும். அதே விழுந்தவன் எந்த அடியும் வடாமல் எழுந்து உட்கார்ந்து நாம் விழுந்து விட்டோம் என்பது அவனுக்கே தெரிந்து மெதுவாக எழுந்திருப்பான். அடியே விழுந்திருக்காது. இதுதாங்க 9ஆம் பாவம். அந்த இடத்தில் இடையில், அந்த இடத்திற்கும் அவன் விழுகும் அவன் உடலுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவர் இருக்கின்றது. அவனை அடி விழுகாமல் காப்பாற்றும் தன்மை, அதுதானுங்க ஐயா பாக்கியஸ்தானம். கோடி கோடியா பணம் இருக்கிறது பாக்கியம் இல்லை, பணம் வேண்டும். ஆனா அந்த கோடி கோடியா இருக்கிற பணத்தை அவர் அனுபவிக்கணும், நிர்வாகம் பண்ணணும்னாவே அவன் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். ஆக லக்னத்திற்கு சாதகமான ஒரு பாவம் 9ஆம் பாவம். ஒரு ஆயுள், தீர்க்கமான ஆயுளை குறிப்பதும் 9ஆம் பாவம். ஆக மொத்தம் 9ஆம் பாவம் ஒரு இன்றியமையாத பாவம். ஆன்மீகத்தில் மேல்நிலையில் அடைவதும், இந்த பிறவில் அவன் கர்ம வினைகளை குறைத்து அவன் நல்லதை செய்து மக்களுக்கும் சரி, தன் வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் வீட்டுக்கும் செய்து கர்ம வினைகளை குறைத்து புண்ணியத்தை சேர்க்கும் இடமே அந்த 9ஆம் பாவம் நண்பர்களே. இந்த 9ஆம் பாவம் நாம் முதலில் கேது பகவான் 9ஆம் பாவ உபநட்சத்திரமாக அமையும் போது அவருடைய தன்மை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நண்பர்களே, நேர்களே, கேது பகவான் என்பவர் ஞானகாரகம். இப்பொழுது இன்று நம் கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 நட்சத்திரத்தின் உபநட்சத்திரத்தின் பலனை மட்டும் பார்ப்போம். கேது பகவான் என்பவர் ஞானகாரகன் என்று அழைக்கப்படுகிறார், மோட்சகாரகன் என்று அழைக்கப்படுகின்றார். அதே போன்று கிரகத்தை நாம் பார்த்து விட்டால் போதாது, அந்த பாவத்தின் காரகத்தையும் பார்க்க வேண்டும். 9ஆம் பாவம் என்பது தர்மத்தையும், கேது என்பது துறவரத்தையும் குறிக்கும். இப்படி நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று ஜாதகருக்கு இயல்பிலேயே ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். கேதுவாக இருந்தால் வேதாந்தம், சித்த மருத்துவம் மற்றும் மறைபொருள் ஆய்வுகளில் ஆழ்ந்த ஞானம் பெற்றிருப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு விதமான மன விலகலை ஏற்படுத்துவார். தந்தை வழி உறவுகள் தடைகள் ஏற்படும், அல்லது முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைப்பதிலோ சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுவான விதிகள் சொல்லப்பட்டுள்ளது. நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் உபநட்சத்திரமாக அமைந்தால் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கின்றது என்பது விதியை பார்த்து ஒரு முடிவு சொல்ல வேண்டும். ஆன்மீக தேடலுக்கு அல்லது புனித யாத்திரைக்காக தூரதேச பயணங்கள் மேற்கொள்வார் இவர். வெளிநாடுகளில் தங்கி ரகசியமான முறையிலோ அல்லது ஆன்மீக பணியில் ஈடுபடும் சூழலும் உருவாகும். உயர் மற்றும் ஆராய்ச்சி கல்வியில் கேது தடையை ஏற்படுத்தினாலும் அதுவே ஒருவர் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் அந்த கேது மாற்றி விடுவார். ஏனென்றால் அவர் ஆழ்ந்த சிந்தனையை கொண்டு போய் விடுபவர். வழக்கமான கல்வி முறையில் ஈடுபாடு குறைந்து எல்லோரும் படிப்பது போல் இல்லாமல் யாரும் அறியாத நுணுக்கங்களை, கலையை கற்றுக்க தருவதில் ஆர்வம் காட்டுவார் கேது பகவான். 50 பேர் படிக்கிற ஸ்கூல்ல அந்த கேது பகவான் 9ஆம் பாவம் அமைய அந்த உயர்கல்வி படிக்கும்போது அந்த திசையா இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த 50 பேர்ல அந்த பையன் தனியா தெரியும் ஆசிரியருக்கு. அந்த ஆசிரியர் அந்த பையனை தனியா பார்ப்பார். இந்த பையன் மட்டும் வித்தியாசமா யோசிக்கிறான். அதுதாங்க. அதே போன்று கேதுங்கிறதுனால குற்றவியல், நீதிபதி மற்றும் கிரிமினல் ஆய்வு பற்றி பார்ப்போம். கேது பகவான் ஒரு விஷயத்தில் ஆழம் வரை சென்று ஆய்வு செய்பவர். இதனால் 9ஆம் பாவ கேதுவின் தொடர்பில் ஒருவர் கிரிமினல் நீதிபதியாக, கிரிமினல் ஜட்ஜ் அல்லது கிரிமினல் செயல்களை நுணுக்கமாக ஆய்வு செய்யும் துறையில் இருப்பார். குற்றவாளிகளின் மனநிலையை ஆராயும் வல்லமை இவர்களுக்கு நிறைய உண்டு.
யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள் கண்டுபிடிக்கும் துப்புரியும் நிபுணராக திகழ்வார்கள். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் வேறு வரை சென்று ஆராய்ச்சி செய்யும் குணம் இவர்களுக்கு இயல்பே இருக்கும் நண்பர்களே. வெளிநாடுகளில் நடக்கும் ரகசிய சதி வேலைகளில் ஈடுபடுவது அல்லது அது தொடர்பான மர்மமான பணிகளில் அவருடைய பங்களிப்பு இருக்கக்கூடும் என பொதுவான காரணங்கள் சொல்லப்படுகிறது. சில எதிர்மறையான கிரக தொடர்புகள் இருந்தால் சட்டவிரோத செயல்களுக்கு பயிற்சி அளிப்பவர்களாகவோ அல்லது சட்டத்திற்கு புறம்பான முறையில் பொருள்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்தவர்களாகவோ இருக்க மாற வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க விடுதிகளுக்கு அப்பாற்பட்டு ரகசியமாக செயல்படும் குணம் இவர்களுக்கு வரலாம். அதனால் கேது உபநட்சத்திரமாக வரும்போது அவர் நீங்கள் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று பார்த்து நாம் அந்த தவறான பாதையில் போகாமல் நம்மை தற்காத்துக் கொள்வதே ஜோதிடம். ஆக மொத்தம் இதை பார்த்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதுதான் சாதகமாக சொல்லுவது என்று சொல்லப்படுகிறது. உங்களை மகிழ்விக்க சொல்வது சாதகம் இல்லை. உங்களை பிரச்சனையிலிருந்து மீண்டு வர, பெரிய சிக்கலிலிருந்து சிக்காமல் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து சிறிது யோசித்து செயல்பாடுகளை செய்வதற்கு உங்களுக்கு ஆதரவாக கிரகங்கள் அமைப்பை பார்த்து சொல்லும் ஜோதிடம் சாதகம் ஜாதகம். நண்பர்களே, இப்பொழுது சுக்கிரன் 9ஆம் பாவ உபநட்சத்திரம் அமையும் போது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சுக்கிரன் என்றாலே கலைகளுக்கு காரகன். முதலில் வைத்துக் கொள்ளுங்கள், சுகபோகத்திற்கு காரகன். 9ஆம் பாவம் மீது ஜாதகத்துக்கு சாதகமான பாவம் தான். ஜாதகர் இசை, நாட்டியம், சினிமா அல்லது நுண்கலைகளில் பெரும் ஈடுபாடு கொண்டிருப்பார். ஆன்மீக பயணங்கள் கூட மிகவும் ரசனையுடன் வசதியுடன் மேற்கொள்வார் அவர். 9ஆம் பாவம் சுக்கிரன் ஜாதகருக்கு பெண் தெய்வங்களின் அருளை பெற்றுத் தருவார். மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு பெரும் செல்வச் செல்வை தரும் நண்பர்களே. இசை, ஓவியம், சினிமா அல்லது நாட்டியம் போன்ற கலைத்துறைகளில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார். உயர்கல்வியில் கலை மற்றும் வடிவமைப்பு சார்ந்த துறைகளில் தேர்ந்தெடுப்பார். டிரான்ஸ்போர்ட் தொழில் அல்லது புதிய திருமண மண்டபங்கள் அமைத்தல் போன்ற தொழில்கள் மூலம் பாக்கியங்களை பெறுவார். ஆடம்பரமான இடங்கள் நிர்வகிக்கும் யோகம் இவருக்கு அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் ஆடம்பரமாக இருக்கும் அந்த இடத்துல பூரா இவங்க வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வெளிநாட்டு பெண்களின் நட்பு, கல்வி கற்கும் காலத்தில் பெண் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் ஆசியும் இவர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றி தரும். மனைவி அல்லாத மற்ற பெண்களிடம் தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்தி தரும். கவனமாக இருக்க வேண்டும். இது கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கையாள்வது மிக மிக முக்கியம் நண்பர்களே. ஏனென்றால் சுக்கிரன் காமகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் சூரியன் 9ஆம் பாவ உபநட்சத்திரமாக அமையும்போது, 9ஆம் பாவம் என்பது தந்தையை குறிக்கும் அல்லவா? சூரியனும் தந்தையை தான் குறிக்கும் கிரகமாகும். தந்தை மூலம் ஆதரவையும் பூர்வீக சொத்துக்களை பெறும் யோகமும் உண்டாகும். அந்த 9ஆம் பாவ சூரியன் உபநட்சத்திரமாக அமைந்த ஒரு ஜாதகருக்கு அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்னென்ன செய்யும் என்பதை ஒரு ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். இப்பொழுது ஒரு கிரகம் உபநட்சத்திரமாக அமைந்தால் எப்படி இருக்கும் என்ற பொதுவான பலன்களையே இன்று வரை லக்னத்திலிருந்து ஆரம்பித்து இன்று 9ஆம் பாவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. தந்தையின் கௌரவம் சமுதாயத்தில் உயர்ந்து விளங்கும். அது எந்த குறையும் இருக்காது. கௌரவ பதவிகள் அல்லது அரசு துறையில் உயர் பதவிகள் கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். ஒருவரின் நட்பெயர் மற்றும் அந்தஸ்து சமுதாயத்தில் சூரியனை போல பிரகாசிக்கும். 9ஆம் பாவம் ஆன்மீகத்தையும் சூரியன் ஆன்மாவையும் குறிக்கும். இதனால் ஜாதகர் மிகுந்த தர்ம சிந்தனை கொண்டவராகவும் நேர்மையான வழியில் நடப்பவராகவும் இருப்பார் நண்பர்களே. புனித பயணங்கள் மேற்கொள்வதிலும் கோவில் திருப்பணிகள் இவர்களுக்கு அதிக ஆர்வத்தை தரும். மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு தலைமை பண்பு இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். சூரியன் என்பது அரசுக்கு சொந்தமானவர். அரசியலுக்கு, அரசு வேலைக்கு, நிர்வாகத்திறனுக்கு, நேர்மைக்கு அவர் சூரியனே காரகம். அதேபோல் மருத்துவத்துறைக்கும் அவரே காரகம். ஆன்மீகத்துறையில் ஒரு தலைமை பொறுப்பில் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களில் மிக உயர்ந்த பதவியில் இருப்பார் இவர். மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஆளுமை இவர்களுக்கு அவசியம் இருக்கும். வெளிநாட்டு தூதரகங்களில் பணிபுரியும் யோகம் அல்லது அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டுக்கு சென்று தூதுவராக செயல்படும் பாக்கியத்தையும் பெறுவார் இவர்கள். அரசாங்கத்தின் முக்கியமான ஆய்வு மையங்களில் கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர் ஆராய்ச்சி செய்யும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. மேலும் சூரியன் அரசு அதிகாரத்தை குறிப்பதால் அரசாங்கத்தின் நிதித்துறைகளிலும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உயர்மட்ட நிர்வாக பிரிவுகளில் ஜாதகர் அதிகாரமிக்க பொருள்களை வைப்பார். உலகத்தரம் வாய்ந்த பெரிய வெளிநாடு நிறுவனங்களின் உயர் பதவியில் பணியாற்றும் யோகமும் அந்த நிறுவனங்கள் மூலம் கௌரவமான வருமானமும் ஈட்டும் பாக்கியமும் இவர்கள் கிடைக்கும். இப்பொழுது நண்பர்களே, நாம் கேது, சுக்கிரன், சூரியன் என்ற 3 கிரகங்கள் 9ஆம் வீட்டின் உபநட்சத்திரமாக அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். அடுத்து சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 3 கிரகங்களின் உபநட்சத்திரம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம்.
எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மற்றவர்களுக்கு பகிர்ந்து எல்லோருக்கும் சென்றடைய உதவுங்கள் நண்பர்களே. இப்பொழுது நாம் பிரசன்ன ஜோதிடம் என்ற முறையில் கட்டணம் 100 ரூபாய். நீங்கள் ஜோதிடம் இல்லையா, கவலை வேண்டாம். பிறந்த நேரம் தெரியலையா, கவலை வேண்டாம். நீங்கள் எங்கிருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு. நீங்கள் உங்கள் கேள்வியை அனுப்பி வைத்து ஒரு 100 ரூபாய் ஜிபே செய்து அனுப்பினால் உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு, ஒரே ஒரு கேள்விக்கு என்னால் நன்றாக பதில் சொல்ல முடியும். ஆதலால் குழப்பமான சூழ்நிலை இருக்க வேண்டாம். தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நம் வாழ்க்கையில் அந்த கேள்வியை பயன்படுத்தி வாழ்க்கையில் இன்புற்று வாழ கேள்வியை கேளுங்கள், பதில் சொல்ல காத்திருக்கின்றேன். நன்றி நண்பர்களே. இதுதான் பிரசன்ன ஜோதிடம் என்பது அதுதான். நீங்கள் கேட்கும்போது ஒரு கிரக நிலைகள் இருக்கும், அப்பே ஒரு லக்னம் இருக்கும், ராசி இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். அதை வைத்து நான் சொல்லுவேன். அதை முழுமையாக உங்களுக்கு மொபைல் மூலம் சொல்லும் கடமைப்பட்டுள்ளேன். எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.